ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தொக்கு தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு சின்ன பேன் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாமே நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. நல்லா அது ஒரு மாதிரி பொரியும். அந்த கடுகுலாம் அந்த நேரத்தில் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு அயன் கடாயை வச்சுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் அந்த தொக்கு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 கை அளவுக்கு கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மொறுன்னு ஆயிடணும். அந்த அளவுக்கு வறுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வறுத்தாச்சு. இதை வந்து நல்லா நான் ஆற வச்சுக்க போகிறேன். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கடுகு வெந்தயப்பொடி அதையும் போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் இதெல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் நேரமாக அரைச்சிக்கலாம். ரொம்ப லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அடுப்பில் அதே கடாயை வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, அப்புறமா பார்த்திங்கன்னா கடுகு இதெல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் வாசத்துக்காக, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருவேப்பிலை தொக்கு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து மிக்ஸி ஜாரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன். அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். நிறைய தண்ணி ஊற்றினா நம்ம ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்புட்டுன்ட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து தண்ணிலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம மேலாம் திரிச்சு விட்ரும். அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து அச்சு வெல்லம், ஏன்னா அந்த கருவேப்பிலை வந்து ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும்ல லைட்டாக, அதனால் கொஞ்சம் அச்சு வெல்லம், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துலாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்து அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி சூப்பராக வரும். நல்லா தொக்கு மாதிரி வந்தோடனே நம்ம அழகாக எடுத்து ஒரு கிளாஸ் பாட்டிலில் வச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க, ஒரு மாதம் வரைக்கும் கெட்டே போகாதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா ஆறினோன்னு நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம ரைஸுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்த நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக அந்த கடாயில் இருந்ததில் கொஞ்சம் ரைஸ் போட்டும் சாப்பிட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது.